பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நாளிலும் உங்களுக்கு புது கிருபை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு காத்திருக்கீங்கல்ல. 121 சங்கீதம் 6வது வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆண்டு சொல்லார், என் மகனே, என் மகளே, பகலும் சரி இரவிலும் சரி எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்றார். வெயிலாகிலும் நாம் சின்ன பையனாக இருக்கும்போது வெயிலில் தான் ரொம்ப விளையாடுவோம் இல்லை? நம்ம வெயிலில் தான் ரொம்ப விளையாடுறது. அந்த வாலிப வயசில் வெயிலெலாம் தெரியாது, அது நம்மளை பாதிக்காது அப்படின்னு தான் இருப்போம். ஆனால் நான் அமெரிக்கா, கனடா அந்த ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அங்கே சம்மர் ஆரம்பிச்சுட்டா வெளியே போனாலே அதுக்குன்னு ஒரு க்ரீம் இருக்குது. எல்லாம் உடம்பெல்லாம் பூசுவாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம், குழந்தைகளுக்கு முகத்திலேருந்து கை கால் எல்லாம் பூசி விடுவாங்க. இது என்ன க்ரீம், எதுக்கு பூசுறீங்க எப்படி அப்படின்னு பார்த்தா சன் ஸ்ட்ரோக் வந்துடும். அதாவது அந்த சூரிய வெளிச்சத்தினால் உண்டாகிற பாதிப்பு குழந்தைகளுக்கு வந்துடும், பெரியவங்க கூட. அதனால ஸ்கின்ல ஒரு மாதிரி டிசீஸ் வந்துடும்னு சொல்லி எல்லாருமே அந்த மாதிரி க்ரீம் வச்சுருப்பாங்க. அங்கங்கே நின்று பூசுகிறத நான் பார்த்துருக்கிறேன், அந்த பாதிப்பை உண்டாக்கிறேன்னு சொல்லி. இப்போ நம்ம ஊரில் கூட பாருங்களேன், இந்த வெயில் காலம் அந்த கோடை காலத்தில் சிலர் சுருண்டு விழுந்து இறந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சென்னையில், டெல்லியில், சில பட்டணங்களில் அந்த வெயிலின் கொடூரத்தினால இறந்துருவாங்க. அது அந்த வெயிலினால் உண்டாகிற பாதிப்பு. அப்போ நிலவு குளிர்ச்சியாக தானே இருக்குது, ராத்திரியில் நமக்கு என்ன அப்படி தீமை வரும்னு நினைப்போம். அது என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, பகல்ல வரக்கூடிய தீங்கு, இரவில் வருகிற தீங்கு எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அதான் அதுக்கு அர்த்தம். எதுவும் உங்களை சேதப்பட. ராத்திரியில் பனி பெய்யும், அது மாதிரி சில குளிர்ச்சியான காற்றுடைய தாக்கம் சிலரை பாதிப்புக்குள்ளாக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சூரிய வெளிச்சம் வரக்கூடிய பகலானாலும் சரி, சந்திரனை நீ பார்க்கக்கூடிய இரவானாலும் சரி, இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் உன்னை அதை சேதப்படுத்த முடியாது. நீங்க இதை விசுவாசித்தா உங்களுக்கு சேதம் வராது. நீங்க இந்த ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் சேதத்தை நீங்க அனுபவிக்க வேண்டியது வந்துடும். அப்ப நான் அதனால சொல்ல, இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே, வெயில்ல போய் பல காரியம் செய்ய வேண்டியது இருக்குது. ராத்திரில பல வெளியில போய் அந்த பனிக்கு மத்தியிலே சில பணிகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. நீர் இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலே சேதப்படுத்துவதில் சொல்லி இருக்கிறீங்க. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, நீங்க காத்து கொள்ளுவீங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒண்ணுமே பாதிப்பு வராது, ஆண்டவர் பாதுகாப்பார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதுவும் சேதப்படுத்துவது இல்லை. அதனால எதுவும் சேதமாயிருமோ அப்படின்னு நீங்க பயப்படாதுங்க. சூழ்நிலைகளை கண்டு கலங்காதங்க. உலகத்துல செய்திகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பல காரியம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நீங்க சொந்தமாக்கி கொள்ளும் போது எதுவும் சேதப்படுத்த முடியாது. அதுக்காக இந்த வசனம் சொல்லியிருக்கேன்னு வேணுக்குன்னே வெயிலே போய் நான் நிற்பேன், வெயில் பனியிலே போய் நிற்பேன்னு சொன்னா சேதம் வந்துடும். அவசியமானதுக்கு, உங்களுடைய வேலை நிமித்தம், ஒரு ஊழியத்தின் நிமித்தம், ஒரு அவசியத்தின் நிமித்தம் நீங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்தா அங்கதான் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும். சும்மா விதண்டவாதம் பண்ணிக்கிட்டு இப்போ வெயில நிக்கிற, பனியில நிக்கிறன்னா பாதிப்பு வந்து விடும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறபடி ஞானமாக நடந்து கொள்ளணும், சரியா? அதனால நீங்க பயப்படாதங்க. சூழ்நிலை கண்டு எந்த சூழ்நிலையிலையும், அந்த வெயில் இருக்குதே அப்படி வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க முடியுமா? ஐயோ பனி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரில நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றாம வீட்டில் இருக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் செய்தாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும், சேதம் வராது. அதனால் ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. உங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா? ஒரு பாதிப்பு உங்களை சேதப்படுத்தாதபடி அதிலிருந்து பூரண சுகத்தை ஆண்டவர் தருவார். தகப்பனே, இரவும் பகலும் எங்களை சேதமில்லாதபடி பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பகலிலும் வெயில், இரவிலும் நிலவு எதுவும் எங்களை சேதப்படுத்தாது. எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சரீரத்தை பாதிக்காது. நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.